ஹலோ மக்களே, இன்றைக்கி காலையில் இட்லிக்கு ஒரு சூப்பரான எம்டி சால்னா தான் நான் ரெடி பண்ணேன். இந்த எம்டி சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டா கூட, பூரி கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுட்டேன். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சால்னா நம்ம இட்லி, தோசைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பரோட்டாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ தக்காளி கட் பண்ணி இதுக்கு போட்டுட்டு, இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளி பழத்தையும் போட்டு, இந்த தக்காளி பழத்தோடையே கொஞ்சோண்டு புதினா தழை போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த எம்டி சால்னா குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம இந்த தக்காளியை குக் பண்ணுறதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு காரத்தூள், அதாவது அந்த சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு எம்டி சால்னா. இது நல்லா வெந்து வர்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா குக் ஆகி வரும். இந்த சமயத்தில் தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி இந்த குழம்போடு ஊற்றிடுங்க. ஊற்றுனீங்கன்னா இந்த கடலை மாவுக்கும் இந்த சால்னாக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், அவ்வளோ மணமாகவும் இருக்கும். அடுத்தது நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி கிளறினீங்கன்னா ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெடிங்க. இதை வச்சு நம்ம பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். மெயினாக பரோட்டாக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை போட்டால் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. பாய் பாய்.